ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட்ஸோட நேமும் அதோடைய பெனிஃபிட்ஸும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிரேப்ஸ், திராட்சை சாப்பிட்றதுனால நமக்கு நிறையா சத்துக்கள் கிடைக்கிது. நம்மளுடைய பிளட்டை க்ளீன் பண்ணுது. அப்புறம் நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸை ஈஸி பண்ணுது. மெமரி பவரை அதிகப்படுத்துது. நம்ம பாடியில் வாட்டர் லெவலை கரெக்டாக வச்சுக்கும். ஸோ எல்லாருமே இந்த பழங்களெல்லாம் சாப்பிட்லாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி நிறையா இருக்குது. ஸோ நமக்கு சாப்பிடும்போது காய்ச்சல் வராது, சளி பிடிக்காது, அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை ஒரே மாதிரி வச்சுக்கும். நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப அழகாக பிரைட்டாக வச்சுக்கும். நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போது அதுக்கு பதிலாக இந்த ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய தாகமெல்லாம் அடங்கிடும். ஸோ நம்ம சாப்பிடலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேங்கோ, மாம்பழம். எத்தனை பேர்த்துக்கு இந்த மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்? பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய உடம்புக்கு எனர்ஜியை தரும். நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு ஷைனிங்னஸை கொடுக்கும். இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கண் பார்வையை அதிகப்படுத்தும். நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பனானா, வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்புக்கு எனர்ஜியை தரும். வயிற்று கோளாறுகள்லாம் சரிப்படுத்தும். நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் படுத்தும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நம்மளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கும். ஸோ இதை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பப்பாளி. இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம டைஜஷன் ப்ராசஸை ஈஸி பண்ணுது. நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டாக வச்சுக்கும். நம்மளுடைய கண்களுக்கு ரொம்ப நல்லது. கண்ணாடியே போட தேவையில்லை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட்டை ஈஸியாக நீக்குது. நம்மளுடைய பிளட்டை க்ளீனாக வச்சுருக்க உதவுது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பழம் கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம். இந்த சீத்தாப்பழம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அயன் கண்டென்ட் இதில் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புல இருக்க ஹீட்டை குறைக்கும். நம்மளுடைய டைஜஷனை ஈஸியாகும். வெயிட்டை கெயின் பண்ணும். இது ரொம்ப கோல்டான பழம். ஸோ இதை கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது லெமன், எலுமிச்சை பழம். இதை நம்ம சாப்பிட்றதுனால உடம்புல நமக்கு பசியை அதிகப்படுத்துது. வாட்டர் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை அதிகப்படுத்தும். நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு தொற்று வியாதிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை பாதுகாக்கும். நம்மளோட ஸ்கின் பிரச்சனையை இது சரி செய்யும். எல்லாரும் பழங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க.